வேலூர் மாவட்டம் ஐதர்புரம் கிராமத்தில் ஹேமலதா என்பவர் நடத்தி வரும் கடையில் அதே பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் பணம் கேட்டு கத்தியை காட்டி மிரட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஹேமலதா மற்றும் அவரது கணவர் சுரேஷ் ஆகிய இருவரும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு கேவி குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மதுவிலக்கு போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட 10,80,000 ரூபாய் மதிப்புள்ள காலாவதியான 7,200 மது பாட்டில்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அளிக்கப்பட்டது. மேலும் கலால் தனி வட்டாட்சியர் விஜயபிரபாகரன், மதுவிலக்கு போலீசார், வருவாய்த்துறையினர், நீதிமன்ற ஊழியர்கள் என அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மதுபானங்களை கீழே ஊற்றி அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கார்த்திக் என்பவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 55,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிடப்பட்டது. மேலும் மானாமதுரை சிப்காட் காவல் நிலைய போலீசார் கார்த்திக் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்த நிலையில் சிவகங்கை போக்சோ விரைவு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற மருதுபாண்டியர் நினைவு தினம் மற்றும் 30ஆம் தேதி நடைபெற்ற தேவர் குருபூஜை விழாவில் விதிமுறைகளை மீறியதாக பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக உரிமையாளர்களுக்கு ஒப்படைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விதிமுறைகளை மீறிய வழக்கில் 46 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 96 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பட்டாக்கத்தியுடன் சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்ட கொலை வழக்கில் தொடர்புடைய சாரதி என்பவரை சிறப்பு அதிரடிப்படை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் சாரதி தான் செய்தது தவறு என்றும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருவதால் இதுபோல் சக நண்பர்கள் செய்ய வேண்டாம் என்றும் கேட்டு வீடியோ ஒன்றை போலீசார் வெளியிட்டுள்ளனர். என் பேர் சாரதி, எனக்கு 22 வயசு ஆகுது. புதுச்சேரி ஆட்டுக்குடி சேர்ந்தவர் நான். 25ஆம் தேதி கத்தியை வச்சு ஒரு ரீல்ஸ் ஒன்று விட்டேன். அதை போலீஸார் பார்த்துட்டு என்னை இப்போ வந்து நல்ல வார்த்தையை சொல்லி கூறினார்கள். நான் பண்ணது தவறு, சில நண்பர்களாக இதுமாதிரி யாருமே பண்ணாதீங்க, கண்காணிச்சுருக்கிறாங்க போலீஸார். புதுச்சேரி உருளையன்பேட்டையை சேர்ந்த முத்துக்குமரன் என்பவரது இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் இடுக்கி அனச்சால் பகுதியில் இயங்கும் 120 அடி உயர ஸ்கை டைனிங் ஆகாய ஹோட்டலில் ஹைட்ராலிக் கிரேன் இயந்திர கோளாறு காரணமாக 3 மணி நேரம் சிக்கி தவித்த 5 சுற்றுலா பயணிகளை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். இந்நிலையில் மூணாறு காவல் நிலைய போலீசார் தொங்கும் ஹோட்டல் நடத்துவதற்கான உரிமம் மற்றும் இயந்திர செயல்பாடு ஆய்வு செய்யப்பட்ட நாள் உள்ளிட்டவைகள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சபி முகமது என்பவருக்கு திருச்சி வணிக வரித்துறை சார்பில் GST செலுத்த வலியுறுத்தி நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த சபி முகமது, திருச்சியில் உள்ள ஒரு நிறுவனத்தில் சபி முகமது என்ற தனது பெயரில் இரும்பு விற்பனை நிறுவனம் துவங்கப்பட்டு 36 லட்சம் ரூபாய் GST செலுத்துவதற்கு வணிக வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என்றும் இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஃபேக்கான ஒரு ஐடி வச்சு இன்னொன்று நான் வந்து பலிகடான மாதிரி இருக்கேன். என்னோட வந்து ப்ரொப்ரேட்டர்னு என்ன சொல்லி போட்டு வெறும் பேன் கார்டை மட்டும்தான் வச்சுருக்காங்க. மற்றபடி பெங்களூரில் ஏதோ ஒரு ஃபெடரல் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க, வேறு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் என்னோட மிஸ்யூஸ் பண்ணி, என்னோட டாக்குமெண்ட் மிஸ்யூஸ் பண்ணி, ஃபோர்ஜரி பண்ணி, ஃப்ராட் பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராட் பண்ணி நிறைய பிஸ்னஸ் பண்ணி அயன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து வாட்ச் தொழில் பண்ணுறேன், வாட்ச்சு மொபைல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இரும்பு துண்டு, இரும்பு ராடு, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மாதிரி நிறைய பிஸ்னஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஃபுல்லாகவே இது வந்து நிறையவே சைபர் கிரைம் தான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே டாக்குமெண்ட்ரி ஃப்ராடு தான் பண்ணியிருக்காங்க சார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டுவில் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து பின்னர் தலைமறைவாக இருந்த சரவணன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் நிலக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சரவணனை கைது செய்த போலீசார் நிலக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைத்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் காரையூரில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழக அரசால் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள் சேதமடைந்தது குறித்து மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தொடர்ந்து வீடுகளின் பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு பாதுகாப்பு இல்லாமல் பயத்துடன் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்த மக்கள் இதுகுறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் வெண்ணெய்மலை கோயில் இனாம் நில விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக போராடியதால் தன் மீது பொய் வழக்கு பதிய ஆளும் கட்சி முயற்சித்துள்ளதாக பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரேமானந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை கரூர் வரும் அன்புமணி ராமதாஸ் மூலம் பாதிக்கப்பட்ட வெண்ணெய்மலை மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று கூறிய அவர் அதுவரை இத்தகைய அச்சுறுத்தலுக்கு அஞ்ச மாட்டோம் என தெரிவித்துள்ளார். எங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் இருக்கார். எந்த வழக்கா இருந்தாலும் அவர் என்னை பாத்துக்குவார். எனக்கு எது நடந்தாலும் அவரு நிப்பாரு. நீங்க பண்றத பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணன் வர்றாரு. இந்த வெண்ணெய்மலை மக்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், எங்களுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த அச்சுறுத்தல் எல்லாம் நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படிங்கறத இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். கரூர் மாவட்டம் புதுப்பட்டி மற்றும் பஞ்சப்பட்டியில் உள்ள ஐயப்பன் கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஐயப்ப பக்தர்கள் ஆழி பூக்குண்டத்தில் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம், பழைய ஜெயங்கொண்டம், பஞ்சப்பட்டி, புனவாசிப்பட்டி, மகிழிப்பட்டி மற்றும் லாலாபேட்டை ஆகிய பகுதிகளை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.